நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் குங்குமம் ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம பைரவி அவங்க பாட்டுக்கு சிவனின்னு தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு சொல்லிட்டு உட்காந்து இருக்காங்க. அவங்க கிட்ட போயிட்டு இல்லாத பொல்லாதமா ஏற்றி விட்டு ஒரு பக்கம் மனசை கெடுக்க பார்க்குறாங்க. இந்த அஞ்சலிக்கு இதை விட்டா வேற வேலையே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். அஞ்சலி உன் மூஞ்சில ஒரு குத்து வெஞ்சலி அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போயின்னு இருக்கு. அஞ்சலி தேவையில்லாம நிறைய விஷயம் பண்ணு இருக்காங்க. இப்போ கரெக்டாக நம்ம கௌதம் எங்கே முன்னேறுவாரோ அவர் இந்த மாதிரி பிஸ்னஸ் எல்லாம் க்ரோத் ஆகினு இருக்கு. பூமி பூஜை வேற பண்ண போறாங்க. அதுக்கு உங்களை கூப்பிடவே இல்லையே, உங்க மேல அவ்வளவுதான் நான் மரியாதை, இத்தனை காலமா ஆளாக்கி வளர்த்தீங்க, உங்களவே நீ அவங்க கண்டுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இலக்கிய அவ்வளவுதான் ஜெயிச்சுன்னு போயிட்டே இருக்க போறோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேச, இது எப்படின்னா கெடுக்கணும்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே ஒரே அடி, இது என் புள்ளியோட முயற்சி, அவளோட முயற்சி ஒன்றும் இல்லை, இதை கெடுக்கிறதுக்கு யாரும் நினைச்சானா அடுத்த செகண்டே அவங்கள நான் போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, அடடா போய் இவகிட்டே வந்து சொல்லிட்டுமா, இப்போ எதனா நம்ம தடுத்தாக்கடா நம்ம தானே பழி வரும், அதெல்லாம் வாய முடின்னு இருப்போம். இப்போதைக்கு எது பண்ணாலும் அது நம்ம பக்கமே திரும்பிடும். அதனால இப்போதைக்கு நம்ம எதுவும் பண்ண தேவையில்ல, கம்முன்னு இருக்கிறதே நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அமைதியே சிறந்ததுன்னு சொல்லிட்டு அமைதியா கடைப்பிடிக்கலாம் இருக்காங்க நம்ம அஞ்சலி. ஆனா இது கண்டிப்பா வாய்ப்பு இல்லைங்க. ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு பக்கம் யோசனை இருக்கும். அது எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இப்போ கரெக்டா நம்ம பைரவி இருக்காங்களா, செம்ம கோபமா ஒரு பக்கம் கௌதம் வீட்டுக்கு போறாங்க. போயிட்டு கௌதம் பாக்குறாங்க. கௌதம் எல்லாமே ரெடி பண்ணி இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம இலக்கிய பாக்குறாங்க. பைரவியை பார்த்தா ரொம்ப சந்தோஷம் படுறாங்க. ஒரு பக்கம் என்ன அது எதுக்கு வந்திருக்காங்க இவ்வளவு கோபமான்னு சொல்லிட்டு, கௌதம் எல்லாரையும் கூப்பிட்டு இருக்க, என்ன ஏன் கூப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு, எல்லாரையும் நான் கூப்பிடா, நான் யாரையும் கூப்பிடல, அதே மாதிரி உங்களையும் நான் எப்பவும் கூப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் என்ன கூப்பிட மாட்டேன் அதை ஃபர்ஸ்ட் சொல்லு, ரீசன் சொல்லு. ஒரு அம்மாவா இருந்து நான் உங்களை தான் அம்மாவே பார்த்தேன், உலகமா பார்த்தேன், நீங்களே என்ன கொல்ல பார்த்திருக்கீங்க, அதுதான் நிஜம். அதனால உங்களுக்கு எனக்கு ஒட்டும் இல்லை உறவு இல்லை, தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க, என்ன சந்தோஷமா வாழ விடுங்க. வாழ்க்கையிலே பெரிய ஏமாற்றத்தை நான் பாத்துறேன், திருப்பி அந்த ஏமாற்றம் என் முன்னாடி வரத்தை நான் விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்லிடுறாங்க. அந்த இடத்துல நம்ம கௌதம் எந்த அளவுக்கு வழிபட்டு இருக்காரோ அதே மாதிரி தாங்க நம்ம பைரவியும் இப்போ வழியில இருக்காங்க. ஏன்னா இது எல்லாமே நம்ம இலக்கியாவுக்கு செய்த சதி திட்டம். ஆனா இலக்கியாவுக்கு சதி திட்டம் எனக்கு பண்றது எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் ஒரு பக்கம் தவறா புரிஞ்சுக்கிட்டு நம்ம பைரவியை ஒதுக்க ஆரம்பிக்கிறோம். பைரவிக்கு உலகம், உயிர், நாடி, துடிப்பு எல்லாமே நம்ம கௌதம் தாங்க. கௌதம் இல்லைன்னா அடுத்த செகண்டே நம்ம பைரவி இல்லை. அந்த அளவுக்கு கௌதம் மேல பைத்தியமா இருக்காங்க. அப்படிப்பட்ட நம்ம கௌதம் பைரவியை துரத்தி அடிக்கிற போது கௌதம்க்கு எப்படி இருக்கும் அந்த வலி, அடடட இந்த வலியை பார்க்கும் போது அப்படியே சும்மா நம்ம கண்ணுக்குள்ளே ஒரு பக்கம் கண்ணு கலங்குது, கண்ணு கலங்குது இழுக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்ணு கலங்க ஒரு பக்கம். அந்த அளவுக்கு பாசத்தோட நம்ம பைரவி வந்தாங்க. இப்போ ரொம்பவே துக்கத்தோட போறாங்க. சரி இப்படி ஒரு பக்கம் இருந்தாலும் மறுபக்கம் அதே சமயத்துல அஞ்சலியோட பிளான் இப்ப எக்ஸிக்யூட் ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம கௌதம் இருக்காரு, அவர் இலக்கியா கூட சண்டை போட போறாங்க. அந்த வீட்டுல எல்லாரும் எதுக்காக நீ கூட்ட அதை சொல்லு ஃபர்ஸ்ட். ஜானகி அம்மாலாம் இல்லாம நீ செஞ்சிருவீங்க கௌதம், அவங்க வராம நீங்க செஞ்சா உங்களுக்கு சந்தோஷமா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இலக்கியா கேக்குறாங்க. நீ எதுக்கு கூட்ட, நான் கேட்ட கேள்விக்கு உனக்கு பதில் தெரியுமா தெரியாது, அதை மட்டும் சொல்லு, தேவையில்லாம பார்த்தேன் இப்போ எல்லாரும் இங்க பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் நமக்கு தேவையா சொல்லு, நாம உண்டு தான் பொழப்புண்டுன்னு இருந்தா நம்ம பாட்டுக்கு நம்ம சந்தோஷமா இருக்கலாம். தேவையில்லாம இந்த மாதிரி எல்லாத்துலயும் இன்வால்வ் ஆகிறதுனால நம்மளுக்கு இந்த மாதிரி பிரச்சனை மேல பிரச்சனை வந்துனே இருக்கு. ஒரு டைம் சொன்னா புரிஞ்சுக்கோ இலக்கியா அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சி லட்சம் மாதிரி சொல்லிடுறாங்க. நம்ம இலக்கியாவுக்கு ஒரு பக்கம் கஷ்டமாயிருது, என்ன கௌதம் இப்படி பேசிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு. என்ன பண்றது, எப்படி இருந்தாலும் ஏதான ஒரு பிரச்சனை வரதா வரும், அது எல்லாத்தையும் நம்ம மேற்கொண்டு தான் ஆகணும். அதுக்குன்னு பார்த்துட்டு வெளியிட முடியும், புரிஞ்சுக்கோங்க கௌதம். ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்பதான் நான் போற அடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும். மிக்க நன்றி.